Hi students, exercise 1.1 பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு integer addition and subtraction concepts நல்லா தெரிஞ்சது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்றது ஈஸி. தெரியாதவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். பார்த்துட்டு கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். At Srinagar, the temperature was -5 degrees centigrade on Monday and then it dropped by 2 degrees centigrade on Tuesday. What was the temperature of Srinagar on Tuesday? On Wednesday, it rose by 4 degrees centigrade. What was the temperature on this day? So first நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா temperature on Monday அப்படி கொடுத்துருக்காங்க. So temperature on Monday வந்து it's -5 degrees centigrade is equal to -5 degrees centigrade. Then it dropped by 2 degree. Dropped அப்படின்னா என்ன பண்ணணும்? Drop is the negative sign. இல்லைங்களா? Temperature on Tuesday. So it is -5 degree, -2 degree. So -5, -2. இது வந்து ஒரு subtraction sign மாதிரி இருக்கிறதுனால -5 KAO rule apply பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்டீஜர் சப்ராக்ஷன் தெரிஞ்சுட்டு வந்து பண்ணுங்க. A வந்து அடிஷன் சைனா மாத்துவோம். 2 ஓட இது வந்து மைனஸ். இப்போ இது வந்து ரெண்டுமே சேம் சைன். ஸோ -5 -2 பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் சைன் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் ஆன் டியூஸ்டே வந்து -7 டிகிரி சென்டிகிரேட். திருப்ப டெம்பரேச்சர் ஆன் வெனஸ்டே. அதுக்கப்புறம் என்னாச்சு? த டெம்பரேச்சர் ஆன் வெனஸ்டே ரோஸ்னா என்னது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டியூஸ்டே வந்து -7 டிகிரி சென்டிகிரேட், ரோஸ்னா இன்க்ரீஸ். ஸோ இன்க்ரீஸ்னா பிளஸ். ஸோ 4. 1 மைனஸ்ல இருக்கு, 1 பிளஸ்ல இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணும். 7 - 4 is 3. எது கிரேட்டர் நம்பர்? கிரேட்டர் நம்பர் பார்க்கும்போது சைனை பத்தி நம்ம பாதர் பண்ணக்கூடாது. ஸோ -3 டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் ஆன் வெனஸ்டே இஸ் -3 டிகிரி சென்டிகிரேட். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. A plane is flying at a height of 5,000 meter above sea level. At a particular point, it is exactly above a submarine flowing 1,200 meter below the sea level. What is the vertical distance between them? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ vertical distance அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா above வந்து 5,000. ஸோ இட் இஸ் +5,000. சப்மரைன் வந்து அண்டர் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து 1,200 -1,200. ஸோ இதுல வந்து இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும் இல்லையா? டிஃபரன்ஸ்னா என்னது? மைனஸ் சைன். ஸோ 5,000 -1,200. சப்ராக்ஷன் சைனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் சப்ராக்ஷன் சைனை அடிஷனா மாற்றணும். மூணாவது ஆப்போசிட்டுக்கு -1,200 +1,200. தட் இஸ் ஈக்குவல் டு 6,200. இதுல நிறைய குழந்தைங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா 5,000 - 1,200 அப்படின்னு எழுதிடுவோம். இல்ல லாஜிக்கலா எதுக்கு மேம் இப்படி பிளஸ் மைனஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ்ல இருக்காது. டிஸ்டன்ஸ், லென்த், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ டைரக்டா யூ கேன் ஆட் 5,000 + 1,200 மீட்டர். யூனிட் போட மறந்துடாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.